இல்லறத்தானல்லேன், இயற்கை துறவியல்லேன், நல்லறத்து ஞானியல்லேன், நாயினேன் சொல்லறத்தில் ஒன்றேனுமல்லேன், உயர்ந்த திருப்போரூர என்றே நான் ஈடேறுவேன். இந்த பாட்டில் கேள்வியும் வைப்பார், பதிலையும் வைப்பார். உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். அந்த வரியை கொஞ்சம் பார்க்கணும். நாங்களாம் அடிக்கடி மடக்கணிக்கு அதை பயன்படுத்துவோம். ஒரு வாக்கியத்தில் உள்ள சொற்களை மடக்கி மடக்கி பிரித்து பிரித்து பொருள் கொள்வது. திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் பாருங்க. திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். எப்பொழுது நான் ஈடேறுவேன்? திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். திருப்போரூரா என்று சொல்லிக்கொண்டே நான் ஈடேறுவேன். திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். எப்பொழுது ஈடேறுவேன்? அதுக்கு பதில் திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். கேள்வியும் இந்த மாதிரி பாடல்கள் ஏராளம். இந்த 2 பாட்டு எல்லா ஓதுவாரும் பாடுவாங்க. மற்ற பாட்டெல்லாம் ஒன்றும் பழம்போல் பழுத்திருக்கிற பாட்டு நிறைய இருக்குது. அதை நாம் சொல்லி கொடுத்தோம் எடுத்து பாட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த வகையில் குலாலருடைய வீட்டிலே இருந்து ஞான செங்கோல் ஓச்சி தனது சீடரோடு வாழ்கின்ற காலத்தில் வறுமை, பிணி, மற்ற இடர்பாடுகள் இந்த வகையினால் நிரம்ப கூட்டங்கள் சாமியிடம் வந்து விழுவார்கள். அப்பொழுது ஆறுமுகம் துணை செய்யும் என்ற ஒரு வார்த்தை தான். எல்லோரும் சீர்மை பெற்றிருந்தார்கள். அதே போல சென்னை மாநகரத்தில் இருக்கிற வணிகர் குல மக்கள் எல்லாம் இங்கே விழுந்தார்கள். அவ்வாறு நிரம்ப செல்வங்கள் சேருகிற சுவாமிக்கு மைதீண்ட மாட்டாங்க. மெய்தீண்டது காசு என்கிற மெய்யை, காசு என்கிற வடிவத்தை தேட மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த காசை காட்ட உடனே முதல்ல அவன் தான் வாங்கி போடுவான். இன்னைக்கு கலிகாலத்தில் இருக்கிற தன்மை என்ன ஆடை தெரியுமா? காவி ஆடை. காவி கட்டி களவாணிகள் மிகுந்திருக்கின்ற காலம் இது. காவி கட்டி கபடதாரிகள் மிகுந்திருக்கின்ற காலம். அடியாறு பெருமக்கள் எல்லாம் மிக ஜாக்கிரதையாக வாழ வேண்டிய ஒரு காலம் இது. புதுமைகளெல்லாம் காட்டி காட்டி ஏமாற்றுவார்கள். செப்படி விதை காட்டுவான், அப்படி விபூதி காட்டுவான். அந்த விபூதி இட்டுங்க, இந்த ஒரு வேல், இந்த ஒரு சிவலிங்க நாக்கிலிருந்து ஏன் பூசணிக்காய் எடுத்துக்கூடண்டா, அங்கேருந்து ஒரு சொரக்காய் எடுத்துக்கூடண்டா அப்படி கேட்கணுங்க. கேட்டோம்னா தான் மீண்டும் அந்த மாதிரி தொழிலுக்கு வரமாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வித்தைகள், ஏமாற்றி வித்தை நிறைந்திருக்கின்ற காலம். அப்படி அந்த காஞ்சனை தீண்டாது இவருக்கு சீடர்களாக ஒரு 4 பேர் இருந்தாங்க. அது ஒரு பெரிய கதை. சுவாமி எப்பவுமே என்ன பண்ணுவோம், காதிலே ஒரு குண்டலத்தை அடித்து கொண்டு இருப்பார்கள். அதில் சில வைரம் பதிந்து இருக்கும். அது கவிராயிர மரபில் அவங்க குலத்தை சார்ந்தது. ஆகவே அது பிரிக்காமல் அது இருந்தது. இங்கே போட்டது கிடையாது. இப்போ இருக்கிற மாதியனங்கள்லாம் காதல் என்ன பண்ணுவோம், ஒரு வலையை மாட்டியிருப்பாங்க, ஒரு 2 ஒரு 5 பவுனில் மாட்டியிருப்பாங்க. தனியாக போனோம்னா அது சொந்தக்காரன் வாங்கி போடுவான். ஆனால் அவருக்கு இப்போ சங்க புலவர் மரபிலே வைத்திருந்தது அந்த வைர கற்கள் பதித்த இடம். இதை ரொம்ப நாளாக இந்த ஒரு 4 மகா பெரிய மனுஷனுங்க இது எப்படா எடுக்கிறது பார்த்து ஒரு நாள் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. எடுத்த உடனே எந்த கண் பார்த்து தீண்டியது அந்த கண் அவிழ்ந்தது. இப்போ அந்த மாதிரி சமாச்சாரம் இருந்தால் தானே கோவிலில் போய் திருட மாட்டான். இப்போ கோவிலையே பாதுகாக்க வேண்டியாச்சு நம்ம கிட்ட கொடுத்துட்டாரே சுவாமி. அதுக்கு முன்னே அவர் கோயில் அவரே காப்பாற்றினார். இப்போ அவருடைய சொத்தை நாம காப்பாற்றுகின்ற காலமாக இந்த கலிகாலத்தில் வந்து சேர்ந்து போச்சு. காரணம் என்னன்னு கேட்டால், நமது எண்ணங்கள் வறண்டு போச்சு. எண்ணங்கள் வறண்டதினாலே அங்கே கருவறையும் வறண்டு போச்சு. ஏன் கருவறையில் இறைவனை நேசித்து பூசித்து பார்க்க இதெல்லாம் சொல்ல போனோம்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. இருக்கட்டும். அந்த வகையினாலே எதனை கண்ணினாலே பார்த்து கருத்தினாலே கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று 4 கல்வர்கள் நினைத்தார்களோ அதனை அவரை தொட்டார்கள். தொட்ட உடனே கண் போச்சு. கண்ணு போனால் கூட பரவாயில்லை, நோக்காடு இல்லாமல் இருக்கணுமா இல்லையா? அது தெரிஞ்சிருக்கிற கண்ணு தான் தெரியாமல் போச்சு, ஓய்ஞ்சு தொலைக்கலாம். நோக்காடு கண்ணு எவ்வாறு தெரியாமல் போச்சு, அந்த இருட்டு எது போல பல கோடி மடங்கள் அவர்களை குத்தி குமத்து அவருக்கு எடுக்கிறது. தாங்க புழுவை வெயிலிலே மாட்டிய புழு போல துடிக்கின்றால் 4 பேரும். ஏண்டா குழந்தைங்க, கடுக்குன்னு திருட நினைச்சமே அந்த எண்ணம் தான் எங்களை இப்படி நசுக்க வைக்கிறது. எண்ணங்கள் தான் என்னை வாட்ட வைக்கிறது. இப்போ நாம் என்னமோ நினைக்கிறோம். அந்த எண்ணங்கள் தான் நம்ம என்ன பண்ணணும்னு பிறகுதான் தெரியும். அதுக்கு சொல்ல வந்தவர். ஆகவே இனிமேல் இந்த எண்ணங்களையும் களவாடுகிற தன்மை விடுத்துடுவோம். சத்தியமாக ஆறுமுகம் துளசி ஆறுமுகத்தின் மீது ஆணையிடு, ஆறுமுகத்தின் மீது சத்தியமான ஆணை, இனி திருட மாட்டான். சரி, இப்போ பாருங்க, கண்ணத்தார் நல்லா கடிச்சு சுவாமி என்று விழுந்தார்கள். இன்னும் நாங்கள் கவர்ந்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் கொண்டு வாங்க, சுவாமிகள் மன்னிப்பார். அது களவாடிய சொற்றாயிற்று. அவர்களுக்கு வேண்டிய சொத்துக்கள் அங்கே வந்து சேரும். யார் யார் எவ்வளவு இழந்தார்களோ இழந்தது அங்கே போய் சேரும். அந்த 4 பேரும் அற்புதமான சீடர்களாக மாறினார்கள். இப்போ எப்படியாப்பட்ட சீடன் நான் வந்திருக்கிறான்னு கொஞ்சம் யோசிக்கணும்.
இந்த மாதிரி ஒரு காவல்துறையில் அந்த மாதிரி ஆள்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி சமாச்சாரம் நடக்குமான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆகவே யார் 4 பேர் சீடர்களாக வந்தார்களோ அவர்கள் எத்தகைய குணத்தை உடைய அவங்க முன்னாடி திருட முடியுமா? முடிப்பாரு. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்போ இருந்தாங்கன்னு வச்சுங்க. ஒவ்வொரு கோயிலும் எப்படி இருக்கும்? எங்குமே தங்கமயமாக இருக்கும். தங்கத்தை திருடுகின்ற ஆளே அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அந்த வகையில் எண்ணங்கள் தங்கமாக இருந்தது, இப்போ பங்கமாக இருக்கிறது. காலத்தின் சூழ்நிலை. ஆமாம், ஒருவன் வாழ்வதற்காக 1000 பேரை சாகடிக்கின்ற ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் தழைக்குமையானால் நீதி தழைத்துவிடும். நீதி தழைத்து விடுமையானால் கபலிகரம் எங்கேயுமே இருக்காது. ஆகவே முதன்மையாக ஒரு மனிதனுக்கு வேண்டுவது இறை ஞானம் கண்டிப்பாக இருக்கு. அது சுத்தமான ஞானமாக இருக்கணும். விபூதி போட்டு 99% படி ஏமாத்துறானே அந்த ஒரு ஞானமாக இருக்கக்கூடாது. மெய்யடியார் போல மெய்யடியார் மாதிரி இருக்கணும். கோலம் சிறந்தபடி நல் குணத்தில் சிறந்தோராகி நம் குருநாதர் பேசுறார். கோலம் இருக்க வேண்டும், சிவனடியார் கோலம் இருக்கணும். அந்த கோலத்திற்கு தகுந்த மாதிரி குணமும் இருக்கணும். அப்போதான் இந்த சமயம் வாழும். இல்லை என்றால் சமயம் வாழாது. சைவம் என்பது சமயம் என்று சொல்ல வேண்டும்படியே மதம் என்று சொல்லக்கூடாது. ரொம்ப பேர் மதம் 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 பிடிச்சு ஆடிங்கிறான். இது சுவாமி தான் வந்து தீர்க்கணும். ஆகவே மதத்தை சாராது. சைவம் என்பது சமயம். சமயம்னா என்னன்னு கேளுங்க எல்லாரையும். எந்த சமயம்? சமயம் என்றால் என்ன? சைவத்தை சார்ந்தது சைவ சமயம். சமயம் என்றால் என்ன தெரியாது. சமயம் என்றால் பொழுது, வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த பொழுது நேரம், நல்ல சமயத்தில் வந்த பாணி, நல்ல நேரத்தில் வந்த பாணி அப்படின்னு பேசும். சமயம் என்றால் பொழுது. அது என்ன பொழுது? சிவனை சார்ந்த பொழுதாக இருக்க வேண்டும் சைவ சமயம். ஆகவே சமயம் என்பது யாரையும் நசுக்காது. இது வேண்டும், இது வேண்டாது, இவன் தீண்ட தகுந்தவன், இவன் தீண்ட தகாதவன் என்று சைவம் சொல்லாது. எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது. அப்புறம் சாமி பேசுறார், திருநீர் ஏறுமையானால் அங்கே ஜாதி என்பது கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணத்தை ஒன்று சொல்ல வர. நான் மதங்க சூளாமணி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அர்ஜுன இனத்தை சார்ந்தவர்கள். இவர்களெல்லாம் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாட பண் அமைத்து பாடுகின்ற ஆற்றல் உடையவர்கள். மதங்க சூளாமணியும் யாழை வாசித்து திருநீலகண்ட யாழ்ப்பாணரும். அவர்கள் ஒரு நாயனார் வீட்டில் யாகம் செய்ய போகிறாங்க. அன்றைக்கி இவங்க படுக்க வைக்கணும் இல்லையா? ஒரு அந்தனர் வீட்டிலே வேள்வி செய்கின்ற இடத்தில் திருநீலக்க நாயனார், அதாவது திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் மதங்க சூளாமணியும் அந்த யாகம் நடத்துகின்ற இடத்திலே உயர்ந்த குலமாக விளங்குகின்ற கவுனிய மரபை சார்ந்த திருஞான சம்பந்தர், பிராமண குலத்திலே உயர்ந்த மரபு, உயர்ந்த குலம் எது? கவுனிய மரபு. அதில் தோன்றிய திருஞான சம்பந்தர் அவர்கள் அங்கே படுக்க வைத்தார். அங்கே ஜாதி என்பது கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை யாண்டும் இடும்பை இல திருவள்ளுவர். அதனால அது இது இந்த வருணாச்சரம் கிடையாது. ஜோக்கெல்லாம் காட்டக்கூடாது. இந்த வருணாச்சரமும் எவனும் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை, அதுக்கிட்ட யாரும் போகிறதும் இல்லை. இறைவன் உண்டு, நாம உண்டு. அது சடங்கு என்பது ஒரு சுத்தத்தை சீலத்தை கற்பிக்க வந்ததை ஒழிய அது இறைவனை சத்தியமாக காட்டாது. எவன் சடங்கை வைத்துக் கொண்டு இருக்கிறானோ அவனெல்லாம் நான் சொல்லுகிறேன் குருநாதன் மீது ஆணையாக அவன் இறைவனை சத்தியமாக பார்க்க முடியாது. அது சடங்குக்கு அப்பாற்பட்டவன். சடங்குதான் இது அது என்று வேறுபடுத்தும். ஆக இது அது என்று வேறுபடுத்துகின்ற சடங்கு கூடாது. ஆகவே சடங்கை முதன்மையாக வைத்து நாம் அதை நினைக்க வேண்டாம். இறைவனே நமக்கு முழு முதல் கடவுள். அதனை வைத்து பேசுவதுதான் சன்னதி முறை. அந்த வகையில் எனது சிதம்பர குரு அவ்வளோ ஆசை எனக்கு. எமது சிதம்பர குரு என்றதை விட எனக்கே சிதம்பர குரு சொந்தம் அதில் ஒரு பற்று. எமது சிதம்பர குரு கண்ணுவர்பேட்டையில் ஞான செங்கோல் ஓச்சி வருகின்ற காலத்தில் 4 பெருமக்கள் என்கிற அற்புத சீடர்களால் முப்போதும் தன திருமேனியை தீண்டுகின்ற ஆச்சாரியர்கள் போல திருநீற்று மயமாக இருப்பார்களாம் அவர்கள். அவர்களோடு சேர்ந்து சென்னையில் இருந்த வணிககுல பெருமக்கள், இங்கிருந்து கிராமண குலிய சான்றோர்கள் இவர்களெல்லாம் குழுமமாக இருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் சமராபுரியைச் சேர்ந்த கிராமணிய குல சான்றோர்கள் எல்லாம், சுவாமி இந்த கோயிலை நீங்கள் பெரிய திருக்கோயிலாக கட்ட வேண்டும் என்று அவருடைய தலைமையோடு வந்து திருவடியில் விழுந்து சேவிக்கிறார். சுவாமி கேட்கிறார், என்றால் இந்த சமராபுரி தண்டலம் என்கின்ற இடத்தை இந்த திருக்கோயிலுக்கு நிவேதனமாக தந்து நீங்களெல்லாம் இதுதான் முழு முதல் பணி என்று இந்த பணியை ஏற்று பிறகு உங்களை தொழிலை செய்ய வேண்டும் என்ன சொல்க. அப்படி என்றால் கட்டு. எல்லாரும் ஒத்துக்கொண்டவர்கள் ஒரு பட்டையும் எழுதி தண்டுகிறார்கள். முதலில் திருக்கோயிலை சுவாமி கட்டதான் வந்திருக்கிறாரு.
இவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக. அப்படி திருப்படியை அவர்கள் வைத்து சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. இவ்வாறு வருகின்ற காலத்தில் கோவூரிலே, சென்னை சார்ந்த போரூர் பக்கத்தில் கோவூர் என்கின்ற இடம், பராந்தக முதலியார் ஒரு முதலியார், அவரது மகன். அதே போல பம்மல் வெங்கட்ராம முதலியாருடைய பொண்ணு, அவர்களுக்கு திருமணம் செய்வித்தார்கள். அந்த குழந்தை 2, அதாவது கோவூர் பராந்தக முதலியாருடைய பேரன். அந்த குழந்தைக்கு பேரு சிவசங்கரம். எங்க இருக்கிறாரு? பம்மல் திருமிழ்ச்சியில் இருக்கிறார் அவர். அந்த குழந்தையானது பிறந்து வளருகின்ற பொழுது சடைகளை தாங்கி குழந்தை நடக்கின்ற பொழுது ஓடும் ஒடியாரும் பேசாது. அங்கே ஓடும், சிரிக்கும், ஆடும், போடும், இது உட்கார், ஒரு இடத்துல நிற்காது. பித்து பிடித்தது போல ஒரு 5 வயது வரையில் இருக்கின்ற பொழுதுதான் அதனுடைய தன்மையை கண்டு ரொம்ப சரணப்பட்டார்கள், தொக்கப்பட்டார்கள். கனவிலே சமராபுரிக்கு போ என ஒரு உத்தரவு.